பொறுப்புணர்வு. இது வந்து ஒரு சின்ன லைன் தான். ஆனால் இந்த ஒரு லைன் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட என்டையர் லைஃப்பையும் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். தனி மனிதன் மட்டும் அல்லாமல் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு அரசு அலுவலகமாக இருக்கட்டும், ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு என்டையர் வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பொறுப்புணர்வுங்கிறது ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து பாதிச்சிருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன குழந்தைங்களை எடுத்துப்போமே. காலையில் தூங்கி ஏஞ்சி அவங்கள நம்ம வந்து திட்டி பிடிச்சி எழுப்பி ப்ரஷ் பண்ணு, குழி, ட்ரெஸ் பண்ணு, கிளம்பு, போ அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். இது நம்மளோட அதிகாரத்தில் நம்ம அவங்கள வந்து அடக்கி இதெல்லாம் செய்ன்னு சொல்லிகிட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம சொல்லலாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குளிக்கவே இல்லை, ப்ரஷ் பண்ணவே இல்லை, நீட்டாக ட்ரெஸ் பண்ணவே இல்லை, சரியாக சாப்பிடவே இல்லை அப்படின்னாக்கா ஒரு மாதம் கழிச்சு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் அது மாதிரி இருந்திருந்தீங்கனாக்கா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் பொறுப்பு. அப்போது நம்மள்ட்ட அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம பசங்களை இந்த மாதிரி கரெக்டாக வளர்க்கணும் அப்படின்னு நம்மள்ட்ட அந்த பொறுப்பு இருக்குது. ஒரு அலுவலகமும் ஒரு அரசு அலுவலகமும் எடுத்துக்கோங்களேன். இந்த வேலையை வந்து அவங்க உணர்ந்து கரெக்டாக செய்யும்போது, பொறுப்பு இது என்னோடய ஒர்க்கு அப்படின்னு நினச்சி செய்யும்போது அந்த வேலை கரெக்டாக நடக்கும். அப்படி இல்லாமல் ஒரு மெத்தனத்தனமாக பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த வேலை சரியாகவும் நடக்காது, சீக்கிரமாகவும் முடியாது. அப்போது அதில் யாருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் அப்படின்னாக்கா அந்த ஓனருக்கோ இல்லை அந்த நிறுவனத்துக்கோ வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஒரு அரசு அலுவலகம் அப்படின்னாக்கா பொதுமக்களோட சேவைகள் வந்து பாதிக்கப்படும். ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னாக்கா ஆப்வியஸ்லி பொதுமக்களோட சேவைகள் வந்து பாதிக்கப்படும் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலும் இது எல்லா இடத்துலையுமே அப்ளிகல் ஆகும். ஒரு தனி மனிதன்லேருந்து, ஒரு நிறுவனத்துலேருந்து, ஒரு அரசியல் அமைப்புலேருந்து எல்லா இடத்துக்குமே இது அப்ளிகல் ஆகும். அந்த பொறுப்பை உணர்ந்து அவர்கள் செய்யும்போது அந்த வேலை சிறப்பாக நடக்கும். அரசியலில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் மக்களுக்கான பணிகள் அப்படின்னு நினச்சி பொறுப்பாக உணர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு ரோடு எடுத்துக்கோங்களேன். ரோடு போடுவாங்க, மெட்ரோட்டை வந்து நோண்டுவாங்க, திருப்பி ரோடு போடுவாங்க, திருப்பி இபி வந்து நோண்டுவாங்க, திருப்பி ரோடு போடுவாங்க, திருப்பி கார்ப்பரேஷன் வந்து நோண்டுவாங்க. மக்களோட பணம் எவ்வளோ விரயமாயிட்டுக்குன்னு பார்த்துக்குவாங்க. ஒரு அரசு அலுவலகம் சிம்பிளாக முடிக்க வேண்டிய வேலையை, அரசு அலுவலர்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்குது, பணிச்சுமை இருக்க தான் செய்யுது. பட் நினச்சாங்கனாக்கா அந்த வேலையை ஈஸியாக முடிக்க முடியும். ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த பொறுப்பை உணர்ந்து செய்யும்போது மக்களுக்கு தேவையான சிறப்பான சீக்கிரமாக முடிவோட வேலைகளை செய்ய முடியும். தினமும் ஒரு பக்கத்தில் இருந்து சிவகுமார் ஆறுமுகம். தேங்க்யூ.